ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, மனிதர்களை அவர்களது துயர காலங்கள் வரும்போது நேசியுங்க. அந்த நேசம் எல்லாவற்றையும் விட மிக சிறந்தது. யாராவது உன்னிடத்துல ஏதாவது உதவி கேட்டா முடிஞ்ச அளவுக்கு முடியாதுன்னு சொல்லாம அந்த நொடியில் உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்து. அது உன்னோட கஷ்ட காலங்களில் உனக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். நீ செய்த உதவியை மறந்து நன்றி இல்லாமல் இருக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி இரு. அவங்கெல்லாம் நீ எப்படி இன்னமும் யார் இடத்துலையும் கையேந்தாம இருக்கிறன்னு உன்மேல ஒரு பொறாமை. அந்த கடவுள்கிட்ட தவிர யார்கிட்டையும் அடிபணிந்து போகணும்னு அவசியமே கிடையாது. நீ அதிர்ஷ்டசாலியா இருக்கிறதுனால தான் என்னோட வார்த்தைகளை உன்னால கேட்க முடியுது. உன்னோட மதிப்பு யார் இடத்துலையும் எப்பவும் குறையாம பார்த்துக்க. வழி தெரியாம பல வழிகளை சுமந்துக்கிட்டு, பல நம்பிக்கை துரோகங்களை சுமந்துக்கிட்டு தனியாக நீ நடந்து போய்கிட்டு இருக்கதான் நீ நினைக்கிற. ஆனால் உனக்கே தெரியாமல் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு வழி துணையாக வந்துக்கிட்டு இருக்கிறது நான் தான்னு நீ எப்போ உணர்றியோ அப்போ உன்னோட மனசு அமைதியாயிடும். உன்னிடத்துல தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இது மூன்றும் நிறைஞ்சிருந்த போதும் இன்னமும் நீ எந்த ஒரு வெற்றியும் பார்த்ததில்லை. ஏன் யோசிச்சியா? ஏன்னா உன்கிட்ட அன்பு நிறைய இருந்தாலும் அதை விட கோபம் நிறைய இருக்கு. ஏதாவது சிறிய தவற யாராவது உன் முன்னாடி செஞ்சா உனக்கு நிறைய கோபம் வருது. உன்னுள்ள இருக்கிற இந்த கோபம்தான் உன்னோட மாபெரும் எதிரி. இந்த கோபத்தை அழிக்க தான் இன்னைக்கு சிம்மவாகினி தாயாரோட வந்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்க இன்னைக்கு அவங்களோட அருள்வாக்கோட வந்திருக்கேன். உன்னால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் எல்லா தெய்வத்தையும் உன் வீட்டுக்கு நீ இருக்கிற இடத்துக்கு தினமும் அழைச்சிக்கிட்டு வரேன். அவங்களோட தெய்வ வாக்குகளை கேட்டு உன்னோட எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுக்க. ஏன்னா நீ மற்றவங்களுக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுற. ஆனால் உன்கிட்ட அதுக்கான பணத்தை தவிர நிறைய அன்பு இருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கு தெய்வமே வந்து துணை நிற்கும். நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். ஒரு பறவை தன்னோட இறகுகளை தான் நம்புகிறது. அது உட்கார்ந்துக்கிட்டு இருக்க கிளையே இல்லை. நீயும் உன்னை நம்பு, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இன்னும் 2 மணி நேரத்தில் நீ என்னிடம் அழுது என்ன வேண்டினாயோ அது உன் கைகளில் தானா வந்து சேரப்போகுது. சந்தோஷமா இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.